டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் உடல் பருமனை குறைப்பதற்கு, உடல் எடையை குறைப்பதற்கு நத்தைச்சூரி சூரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சித்த மருந்து. நத்தைச்சூரி சூரணம். இதில் பார்த்திங்கன்னா நத்தைச்சூரி விதை, சுக்கு, மல்லி, அதே போல் ஆவாரம்பூ, ராகி, இந்த மூலப்பொருட்கள் சேர்ந்த இந்த நத்தைச்சூரி சூரணம். இந்த உடல் பருமன் எதனால் ஏற்படுது? இப்போ உணவு முறை மாற்றமும் வாழ்க்கை முறை மாற்றமும் தான் இதற்கு மிக முக்கியமான காரணம். அடுத்தது பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, இரத்த சோகை இருக்கிறவங்க, அவங்க கூட பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப வெயிட்டாக இருப்பாங்க. ஹெரிடிட்டரின்னு சொல்லுவாங்க. பரம்பரையாக உடல் பருமன் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இடையில் உடல் எடை கூடுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு காரணங்களால் ஏற்படக்கூடிய அந்த உடல் எடை அதிகரிப்பை, உடல் பருமனை உணவு மூலமாகவும் நம்ம கட்டுப்படுத்த முடியும், குறைக்க முடியும். அதே போல் உடற்பயிற்சி மூலமாகவும் நம்ம கட்டுப்படுத்த முடியும், குறைக்க முடியும். அடுத்தது உணவு மூலமாக. அடுத்தது பார்த்திங்கன்னா மருந்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நத்தைச்சூரி சூரணம், நத்தைச்சூரி விதை, அதே போல் சுக்கு, மல்லி, ஆவாரம்பூ, ராகி, இந்த மூலப்பொருட்கள் சேர்ந்த இந்த நத்தைச்சூரி சூரணத்தை வாங்கிக்கோங்க. சித்த மருந்து கடைகளில் 100 கிராம் அளவில் இந்த மருந்து டப்பா கிடைக்கும். அதை வாங்கிட்டு கஷாயம் போட்டு குடிக்கணும். இதை தினசரி ரொம்ப உடல் எடை அதிகமாக இருக்கிறாங்க, வயதுக்கு தக்கவாறு உடல் எடை, அதே போல் உயரத்திற்கு தக்கவாறு உடல் எடை இல்லை அப்படின்னா அதற்கு அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், இந்த நத்தைச்சூரி சூரணத்தை வாங்கி 3 டம்ளர் தண்ணி, அதாவது 300 ml தண்ணியை ஊற்றி அதில் 5-10 கிராம் பொடியை போட்டு சிம்மில் வச்சு அதை 1 டம்ளராக சுண்டை காய்ச்சணும். 100 மில்லியை சுண்டை காய்ச்சி வடிகட்டி அதை தினசரி காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் தொடர்ந்து ஒரு 3-6 மாதம் கண்டினியூஸாக சாப்பிடணும். அதோட உணவுகளில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். கீரைகளை நம்ம எடுத்துக்கலாம், காய்களை எடுத்துக்கலாம், பழங்களை எடுத்துக்கலாம், பயிர்களை நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் இந்த நொறுக்கு தீனின்னு சொல்கிறோம் இல்லையா, மைதா மாவு, கடலை மாவில் செஞ்ச தின்பண்டங்களை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அதே போல் குளிர்பானங்கள், கேக்கு வகைகள், சாக்லேட் வகைகள், அதே போல் துரித உணவுகள், பீஸா, பர்கர், பானிபூரி, புரோட்டா, இந்த மாதிரி துரித உணவு வகைகளையும் இவங்க கண்டிப்பாக தவிர்த்து உடற்பயிற்சி அந்தந்த வயதுக்கு தக்கவாறு நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு பயிற்சியை முறையாக ஒவ்வொரு நாளுமே நம்ம கடைப்பிடிக்கணும். அதே போல் உணவில் உப்பு ரொம்ப குறைச்சி எடுத்துக்கணும். அப்பளம் சாப்பிட்றது, வத்தல் சாப்பிட்றது, ஊறுகாய் அதிகமாக எடுத்துக்கிறது. அதே போல் இந்த பிராய்லர் சிக்கனை நிறைய அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க. எண்ணெயில் பொரிச்சதை ரெகுலராக பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த 7 நாட்களும் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. இதையெல்லாம் தவிர்த்து இப்போ முட்டை சாப்பிட்றவங்க என்ன பண்ணணும், அந்த மஞ்சக்கருவை நீக்கிட்டு, உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க, உடல் பருமன் இருக்கிறவங்க அந்த மஞ்சக்கருவை நீக்கிட்டு வெள்ளைக்கருவை எடுத்துக்கலாம். அதே போல் அசைவ உணவுகளை ஃப்ரை பண்ணி சாப்பிடாம குழம்பு வச்சு, மீனாக இருந்ததுன்னா மீன் குழம்பு, இப்போ கோழியாக இருந்தால் நாட்டுக்கோழி குழம்பு, அப்படி குழம்பு வகைகளை நம்ம அளவோடு எடுத்துக்கிட்டு இந்த நத்தைச்சூரி சூரணத்தை தினசரி காலையில் ஒரு வேளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக அந்த உடல் பருமனும் குறையும், உடல் எடையும் குறைஞ்சு ஆரோக்கியத்தை தரும். மீண்டும் ஒரு தகவலோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.